எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப டைம் எடுக்க வரும்ல. இது வரைக்கும் எப்பவுமே ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டர் பண்ண எனக்கு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யூஸ்வலாக எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் பின்னாடி அவங்க நிறைய எமோஷ்னல் பண்ணுவாங்க, நிறைய போல்டான கேரக்டராக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஸ்க்ரீனில் இவங்களை நம்ம சிரித்து பார்த்துட்டோம், ஒரு காமெடியாக பார்த்துட்டோம், இவங்களுக்கு சீரியஸ்னாக கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த கேரக்டர் தானா, ஓகேவா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நீங்கள் தான் மேடம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய பயங்கரமான ஒரு ஹம்பிள் பர்சன், எல்லாட்டுமே ரொம்ப ஸ்வீட்டாக, யாருமே மூஞ்சி சுளிக்காம ரொம்ப அழகாக வேலை வாங்குவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜாவும் சரி. ஸோ எவ்வளவோ திட்டு வாங்கியிருக்காரு, திட்டு வாங்கினா கூட யார்ட்டுமே எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே சிரிச்ச முகத்தோட ஸோ ஒர்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அர்ஜுனன் 10 அப்படின்னு நான் சின்ன வயசுல அடிக்கடி மலையில இடி இடிக்கும் போது டக்குன்னு கனெக்ட் பண்ணிப்போம். முக்கியமாக 90s கிட்ஸ் எல்லாருமே அந்த ஞாபகம் இது இந்த ஞாபகம் இதில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் பயங்கரமாக சோர்ந்து போயிருப்பீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இது ராஜ்மோகன் கூப்பிட்டாரு, தலைவரே ஆடியோ லான்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், யோ நீ கூப்பிடலாம் கூட நான் வருவியா அப்படின்னு. பிகாஸ் இது என் நண்பன், என் நண்பனுக்கு வாழ்க்கை அண்ட் வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா அண்ட் தண்டபாணி சார் அண்ட் யோகி பாபா அண்ணன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நண்பனுக்காக வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் நாளைக்கு பண்ணும்போது, நாளைக்கு பண்ணதுக்கு முன்னாடி விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். தென் நாளைக்கு படம் பண்ண வந்துட்டேன். எனக்கு இந்த ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. நான் இவர்கிட்ட தான் நிறைய பேசுவேன், ஷார்ட் ஃபிலிம் டைமில் அண்ட் குறும்பு டைமில். அது எப்படி பண்ணலாம், அந்த டெக்னிக்கல் அதை எப்படி பண்ணலாம், அது யார் கூப்பிடலாம், எல்லாமே எனக்கு சொல்லிட்டே இருப்பார் இவர். அண்ட் என்னோட ஷார்ட் ஃபிலிம் அண்ட் குறும்பு மை டிஸ்கஷன் இதெல்லாம் அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். மகாராஜாவோட ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ சேர்ந்து நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் என்னோட ரூம்மேட், சாரி நான் அவரோட ரூம்மேட். ஒரு 3 ரூமில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 3 வருஷம் 2 வருஷம் ஆகுதுக்கும். கஷ்டகாலம் எல்லா டைம்லையும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு அது மூமெண்ட்டாக ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எனக்கு அவர் நிறைய சினிமாவை சார்ந்த பேசும்போது ரூட்டடாக பேசுவார். லைக் எங்கள் ஊரில் நடந்த தலைவரே, இது நான் கேள்விப்பட்டேன், எங்கே படித்தேன். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது தெரியும் இவர் படம் பண்ணானா ஏதாவது ட்ரூ ஈவெண்ட்டாக தான் எடுத்து பண்ணுவாருன்னு. ஏன்னா எனக்கு இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது நினச்சேன், நான் எனக்கு அவருக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கதை நடந்தது. நாளைக்கு மேலே வின் பண்ணிவிட்டு அந்த காசில் நாங்கள் ஒரு பைக் வாங்கினேன், பல்சர். நான் என் நண்பர் சயீத் அண்ட் ராஜ்மோகன் 3 பேர் தான் போய் வாங்கணும். ராஜ்மோகன் தான் கொண்டு போய் ஆர்டிஓலாம் கொண்டு போய் எல்லாம் இது பண்ணார். குருமை ஆஃபீஸில் வச்சுருந்தேன். நிறைய பைக் இருக்குது அந்த ஃப்ளாட்டில். என் பைக் நான் பயந்து உள்ளே வைப்பேன், கரெக்டாக என் பைக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் நான் சயீத் ராஜ்மோகன் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனும் அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்து பொல்லாதம் படம் பார்த்து எப்போ கொண்டு போய் திருடம் ஏதாவது ஸ்மக்லாக யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல போய் எஃப்ஐஆர் போடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அது கண்டுபிடிக்க ரொம்ப அலைஞ்சோம். கடைசி வரைக்கும் பைக் கிடைக்கவே இல்லை. அது ஒரு ஈவெண்ட் இது பார்க்கும்போது தோணுச்சு. அண்ட் ராஜ்மோகன் தவிர்த்து அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் அசோசியேட் இருக்காங்க. நிறைய நண்பர்கள், அப்புறம் அண்ணன்கள், காளி அண்ணன், கார்த்திக் நேதா அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், அருவி மதன் பிரதர், அப்புறம் லீன் அண்ணன், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நந்தகுமார், முரளி, சதீஷ், நிறைய பேர் அசோசியேட் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இமான் சார் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். படம் வெற்றிய என்னோட தகவல்கள். அண்ட் கவிதா அக்காவோட தமிழுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு டைரக்டர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் உள்ளே வந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவர் பார்த்து ஆடிஷன் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி என்ன கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்தது, கதை இருக்கு போனேன், கதை கேட்டேன். எப்போ சார் படம்னா இன்னும் 2 நாளில் போகுது அப்படின்னு சொன்னார். கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் என்னன்னா, அவர் சொன்னதே இந்த படம் யார் நடிக்க போகிறாங்க, நான் மாமியாராக பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும்
ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜாவுமே இது வந்து எப்பவுமே இப்போ நான் நடிக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே அம்மா ரோலா இருந்தாலும் இப்போ வட்டார வழக்கு இப்போ சென்னைன்னா சாதாரணமா சென்னையில பேசுற மாதிரியும் ஒரு இலைட் ஒரு லேடி அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து இல்ல இது வந்து பேசுற வழக்கு வேற மாதிரி இருக்கும், தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நான் செட் ஆவனா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சொன்னதே ஒரு மஞ்சள் பூசின ஒரு முகம், ஒரு நடுத்தர வயது குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண் எப்படி இருப்பாங்க, ஒரு பூ விற்கிற ஒரு லேடி எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் உங்களை லுக்கா நான் கொண்டு வருவேன், நீங்க அந்த நடிப்பதற்கான மெனக்கடல் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், மீதியை நான் எடுத்துட்டு வருவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. நான் என்னோட லுக் மட்டும் இல்லாம அந்த என்னோட ஸ்கிரீன் பிரசன்ஸை நான் படம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் மூலமா தான் என்னாலையும் நல்லா பண்ண முடிஞ்சது. அண்ட் அவர் சொன்ன உடனே வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா தங்கபாண்டி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யோகி பாபு அண்ணாவை பத்தி சொல்லணும்னா இது 3வது படம். அவர் என்னோட ஆரம்ப காலகட்டம் இந்த 7-8 வருஷமா அவர் எனக்கு தெரியும். நான் 20 செகண்ட் 30 செகண்டுக்கான சில படங்கள் பண்ணியிருக்கேன். அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். அப்போதுலேருந்து அவர் என்னோட ஒரு பெரிய என்கரேஜ், அவரை மாதிரி என்ன இந்த துறையில என்கரேஜ் பண்ணவங்க ரொம்ப கம்மி. நல்லா பண்ணணுமா, நீயே இன்னும் சின்ன ரோல் பண்ற, நல்லா பண்ணணும், எப்பவுமே என்ன என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு என்னைக்கும் நான் அதுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன்னா. அண்ட் எந்த படங்கள் அவரால் சொல்ல முடியும் இப்போ சொல்லுவார், நான் இந்த படங்கள்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்றேன், நீ வந்து பண்ணுன்னு கூட எப்பவுமே எனக்கு அவர் சொல்லுவாரு. ஸோ அவரோட சப்போர்ட் இன்னைக்கு அவருடைய த்ரூ அவுட் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல எனக்கும் மதன் சாருக்கு தான் ரொம்ப காம்பினேஷனு. அவரோட அக்காவா பண்ணியிருக்கேன் நான். எல்லா ஒரு படங்களையும் வந்து இப்போ ஒரு காதலன் காதலி, அப்பா பையன், அம்மா பொண்ணு, இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷன் ஹிட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்கா தம்பியா என்னால ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சது சார். அவர் சொன்ன மாதிரி என்ன நிறைய இடங்கள்ல இப்படி பேச வேண்டாம், நம்ம இப்படி பேசினா உங்களோட அந்த ஸ்லாங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன நிறைய இடங்கள்ல நீங்க கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க அந்த கரெக்ஷன் பண்றது இன்னைக்கு நான் அந்த ஸ்கிரீன்ல பாக்குறப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் அந்த ஊர்ல எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க, நான் நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். ஸோ மற்றபடி எனக்கு ரொம்ப நாளா காளி வெங்கட் அவங்களோட நடிக்கணும்னு ஆசை. இது வரைக்கும் 2-3 படங்கள் நடிக்க வந்து மிஸ் ஆயிடுச்சு. என் சின்ன வயசுல இருந்து இமான் சாரை பார்த்து வளர்ந்து இதுல இவங்களோட பாட்டு அதுல என்னோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் அனாமிகா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் தேங்க் யூ ஃபார் தி ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன். தேங்க் யூ. தமிழ்நாடு இது சுப்பிட்டமாவனா தப்பான வார்த்தை கிடையாதுங்க, நல்ல வார்த்தை. நம்ம படத்தில் வந்து இந்த டைலாக் பேசியிருக்கேன். இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது உத்தரப்பிரதேஷ், இது மத்திய பிரதேஷ், உசே, இது பசே, இது குசே, தசே, புனே அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக், லென்த் டைலாக் டைரக்டர் சார் வந்து கொடுத்துருக்காரு. நான் பேசிட்டேன். அந்த சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாபனை வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சீன்லாம் நான் என்னறியாமல் அழுதுட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் பாபண்ண. படமாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு டைரக்டர் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ப்ரொடியூசர் சார். உண்மையிலே ரொம்ப அற்புதமாக. நான் நல்லா ஃப்ரெண்டு, நல்லா பேசுவேன். இது நண்பா படத்தை தான் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா நண்பா, வாங்க அந்த கம்பெனியில் போய் கதை சொல்லலாம், அந்த ஹீரோகிட்ட போய் சொல்லலாம். இல்லை நண்பா நான் படத்தை முடிச்சிட்டேன், ப்ரொடியூசர் சார் வந்து என்னை நம்பி கொடுத்துருக்காரு, இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் வாரம் நான் பேசுவேன். அப்போ இந்த நண்பா இந்த சோனிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சரிகமாட்டா பேசிகிட்டு இருக்கேன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு உண்மையாக வந்து நான் தாசனை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு தான் பயங்கர இறுக்கமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். அர்ஜுனன் பேர் 10 இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நன்றி சொல்கிறேன் தயாரிப்பாளர்களுக்கு வந்து நன்றி. ஏன்னா இந்த ராஜ்மோகன் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த கதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் தயாரித்ததுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி. அதோடு சேர்த்து உங்களை வரவேற்கவும் செய்கிறோம் நாங்கள். அப்புறம் இமான் ஐயா, உண்மைதான், ஆனால் அது பாட்டா இல்லை அது என்னன்னு நீங்கள் ஒரு நாள் கேட்டு சொல்லுங்கள். ஒரு ஆடிஷன் நினைச்சுன்னா சொல்லுங்கள், வந்து பாடி காட்டுறேன். உங்கள் இசையில் பாடணும்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே வா, இல்லை அது வேணாம், அது அங்கே போய்
இல்லை இல்லை கண்டிப்பாக நான் பாடுவேன். ஐயா ஸ்டுடியோவில் போய் பாடி காட்டுவேன். ஐயா நான் உங்களோட தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். நம்ம படம் நம்ம நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் இன்னொரு மேடையில்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஐயா நீங்கள், ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் வந்து ராஜ்மோகனை பற்றி பேச வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா ராஜ்மோகன் வந்து எனக்கு லெனின் அண்ணன் கூட இருந்து தான் எனக்கு பழக்கம், அதுலேருந்து தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஷூட்டிங்கில் வந்து நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். வேடிக்கை பார்க்கலாம், அதில் வேஷம் இல்லைன்ட்டார். அதனால் சும்மா ஷூட்டிங் இல்லாதப்போ போய் அந்த உடுமஞ்சோலையில் போயிட்டு அந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு இருந்துச்சு. உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே வந்து அங்கே தான் இவரை நான் பார்க்குறேன், ராஜ்மோகனை. அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் நிறைய மாறிட்டார். இப்போ எப்படி இருப்பாருன்னா, இந்த ஆள் படம் எடுத்தால் அவங்ககிட்ட போய் நடிச்சிடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்குற வீரியம் அப்படி இருக்கும். பரபரப்பாக எல்லாரையும் சாட்டை கொண்டு அடித்து விரட்டிக்கிட்டு இருப்பாப்புல. ஒரு மாதிரி பயங்கர ரகடாக இருப்பாப்புல ஆள். வேலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் அவர் அவ்வளோ சாதாரணமாக, நான் சாதாரணமாக நின்னே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வேலை பார்த்துருப்பார். அப்போ நினைப்பேன், இவர் படம் எடுத்தால் மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஆனால் படம் எடுக்கும்போது அப்படியே மென்மையாக மாறிட்டார். எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அது தெரியல, வேலை பார்க்கும்போது இருந்த கோவங்கள்லாம் இப்போ மாறி அது ஃபுல்லாக கற்பனையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு இந்த கதையை வந்து முன்னாடியே நரேட் பண்ணிட்டார் இவர். இந்த ஒரு கதை மட்டும் இல்லை, இவர்கிட்ட வந்து ஒரு 4-5 வீரியமான கதையை நான் கேட்டேன். அதில் முக்கியமான கதை இது ஒன்று. இன்னும் அடுத்தடுத்து அது படமாக வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப முக்கியமான இயக்குனராக வந்து ராஜ்மோகன் வந்து வருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா. எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் எப்படி டீட்டெயிலாக எடுத்துருவாரோ, அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தை பற்றி இன்னொருத்தர் படமே எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துடும்ல, அந்த மாதிரி இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட படத்தை இனிமேல் யாருமே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு டீட்டெயில் பண்ணி எடுத்துட்டாரு. அது ரொம்ப அதுதான் இதே இடத்துல தான் நினைக்கிறேன். ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு, முழுசாக அந்த வாக்கியம் ஞாபகம்லாம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். பாலமகேந்தர் சார் சொன்னது, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ரத்தமும் சதையுமாக பிரித்தெடுக்கப்பட்ட கதைகளிலிருந்து ஒரு நல்ல சினிமா உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரோட அனுபவத்துக்குள்ளேருந்து எடுத்து எழுதின கதைங்கிறதுனால இது கண்டிப்பாக நல்ல சினிமாவாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இதில் நடித்தது. அப்புறம் வந்து நான் லெனின் அண்ணனை பற்றி கண்டிப்பாக பேசுகிறோம். இந்த படத்துக்கு அவர் நிறையா நடித்ததை தாண்டி நிறையா உழைச்சிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு டீமை செட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அந்த லெனின் அண்ணா இருந்திருக்காரு. அவர் இங்கே இல்லை, இப்போ அமெரிக்காவில் இருக்கார். அப்போ இப்போ தான் எழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடிலேருந்து அவர் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் ஒரு அசாத்தியமான திறமைசாலி. அவர் வந்து வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது, நிறைய அவர் தெரியும். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பாளி. அவர் ரொம்ப நிறைய அரசியல் பற்றி பேசுவார். அதை தாண்டி ஒரு ஹியூமர் சென்ஸும் அந்த நடிக்கிற திறமையும் அவர்கிட்ட வந்து அலாதியாக இருக்கும். நாங்கள் தனியாக இருக்கும்போது நிறைய தடவை, தனியாக நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இருக்கும்போது அவர் நடிக்க வாங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து இவர் கேட்கல. ஆனால் அதுக்கப்புறம் நடிக்க வந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரோட சேர்ந்து நடித்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லாருமே சொன்ன மாதிரி அவரை பார்த்தா நிச்சயமாக கோவம் வரும். வெளில வந்தோடனே அவர் சரியாக முகம் ஞாபகம் இல்லாதவங்க யாருன்னு கண்டிப்பாக ஒரு தடவை கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு லெனின் அண்ணன். மொத்தம் பாபு உள்ளிட்ட எல்லோரும் கூட நடித்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதீப், நான் வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டில் அந்த பற்றி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் மறுபடியும் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுனோட பேர் 10. அர்ஜுன் தலைன்னு வரும் டப்புன்னு சொல்கிறப்போ. தம்பி ராஜ்மோகன் படம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அவனை நான் வெரி பிகினிங்லேருந்து பார்த்துருக்கேன். சுசீந்திரன்ட்ட, அப்புறம் வந்து பிரபுட்ட, எஸ்ஆர் பிரபார், நம்ம சுந்தரபாண்டி இயக்குனர், அப்புறம் லெனின் கூட. ஸோ வெரி பிகினிங்னு தெரியும். அவனை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. சில இடங்களுக்கு போனால் சில பேர் ஞாபகம் வரும். அதே மாதிரி சில பொருட்களை பார்த்தா சில பேர் ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த படம் நடித்த பிறகு இந்த டெட் பாடி கொண்டு போவாங்களா தங்கராதம்னு ஒரு வண்டி, அதை பார்த்து இவன் தான் எனக்கு வருது, ராஜ்மோகன் தான் வருது எனக்கு டக்குன்னு அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில் அந்த அதில் ஒரு பாட்டு, அந்த தங்கராதம்னு ஒரு அந்த இது டெட் பாடி கொண்டு போகிற இது, அந்த மாதிரி ரொம்ப அந்த திருட்டுன்னு சொன்னாப்புல சுப்பிரமணிய சிவா, அது ஏமாற்றுறது, சீட்டிங், அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருந்தாப்புல. ஒருத்தரை எப்படி
சாமானியர்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப டீட்டெயிலாக. ஏன்னா இவன் அந்த இதில் அந்த வென்றலாம் தப்பாக நினைக்க வேண்டாம், தம்பி தான் அதில் இருந்தனால வந்து ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அதில் ஃபுல்லாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணி அந்த படத்தை தயாரிச்சிருக்காப்புல, இது இயக்கியிருக்காப்புல. ஏன்னா ஒரு இயக்குனருக்கான ஒரு எந்த விதமான இதுவுமே இருக்காது, ரொம்ப எளிமையாக. இப்போ ஒரு எப்படி சொல்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப சாதாரண ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப எளிய கலைஞனா எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக பழகி ரொம்ப அருமையாக வேலை வாங்கி இல்லை நான் எப்படின்னு சொல்லி வேலை பேப்பராக இருக்காது, சொல்கிறது தான் வாயில். சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறோம். அடுத்து வந்து திரும்ப வேறு குறைச்சின்னு சொல்லி வேறு டைலாக் சொல்லுவான், டேய் என்னடா மாற்றிக்கிட்டே கேட தம்பின்மே, இல்லைண்ணே அப்பப்போ வந்துடும்னே அப்படின்மா. அந்த மாதிரி ரொம்ப உள்ளேருந்து சொன்ன மாதிரி இந்த காளி சொன்ன மாதிரி ரத்தம் சதையுமா அந்த இந்த ஸ்கிரிப்டோடையே இருந்தனால அது அவனுக்கு டப்னு ஐடியா தோணும். ரொம்ப அற்புதமான கலைஞன். கண்டிப்பாக வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு யதார்த்த ஃபிலிம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களில் கண்டிப்பாக கமிஷன் படம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். புவரா தம்பி அந்த மாதிரிலாம் நல்ல படத்தில் கூட ஒரு இயக்குனர் உருவாப்பில். இந்த படத்துக்கு இறங்கி வந்து டேட் கொடுத்து இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் ஒரு இயக்குனரையும் ஒரு தயாரிப்பாளரையும் அறிமுகம் செய்த பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பொதுவாக அந்த மேடைகளில் வந்து ஓரளவுக்கு பிரபலமானவங்க ஃபேஸ் தெரிஞ்சவங்களே உட்கார வச்சுருவோம் எப்பயுமே. அதுக்கு ரொம்ப அந்த மாதிரி இந்த தம்பி ஆட்டோ ரமேஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷமாக மேலே வா இவெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த நடிப்புக்காகவே ஆட்டோ ஓட்டிக்கிட்டே வாய்ப்பு தேடுவான். ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ யாருக்கோ ஓட்டிக்கிட்டே அந்த மாதிரி ஒரு சரியான இடம் கிடைக்காம அழிஞ்சிட்டே இருக்கான். கண்டிப்பாக அடுத்து விரைவிலும் இவனும் ஒரு மெயின் கேரக்டராக பண்ணுவான். இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர். அந்த பாப்பா வாங்க சுசி சொன்ன மாதிரி தெரில எனக்கு, வாங்க வேலை வாங்க. ஏன்னா இவங்க தான் அடுத்து பிரபலமாகக்கூடிய இவங்க, கண்டிப்பாக இவங்களையும் இது பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமான தம்பி திருமங்கலம் காலிஸ் எங்கே இருக்க, வா மேலே வா. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படின்னா நல்ல அந்த நம்ம பத்திரிகையாளருக்கே தெரியும், ரொம்ப லைவான படங்கள் யதார்த்தமான படங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. இந்த கண்டென்ட் வந்து இது வரைக்கும் நம்ம உண்மையிலேயே ஸ்க்ரீனில் பார்க்காத கண்டென்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அது ஏரியா, அந்த மாதிரி ஒரு ஏரியா. கண்டிப்பாக அது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ.